இந்த மாதிரி ரவா லட்டு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்ட்டாக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 3/4 கப் அளவுக்கு சீனி போட்டுக்கோங்க. இதுலேயே 3 ஏலக்காய் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1 கப் அளவு ரவை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொன்னிறமாக வரட்டும். இது கூடவே கிறிஸ்மஸ் பழம் கொஞ்சமாக போட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா கலர் மாதிரி வந்த உடனே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே பாத்திரத்தில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ரவை கலர் மாறக்கூடாது. ரவை நல்லா வாசனை வந்தால் போதும். இதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க சீனியை போட்டுக்கிடலாம். சீனி போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இது கூட நான் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்துறாதீங்க, ரொம்ப தண்ணியாயிரும். பால் ஊற்றினோன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா இறுகி வந்துடும் ஒரு 5 நிமிஷத்துலேயே. நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. தொட்டு பாருங்கள், கையில் தொடும்போது ஒட்டாது, அதான் பதம். இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்ததுக்கப்புறம் இதே மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து உருட்டி வச்சுக்கிடலாம். இதில் நம்ம பால் சேர்த்துருக்கனால ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. ஒரு நாள் வரைக்கும் கெடாமல் இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.